ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். மீன் அண்ட் வேரியன்ஸ் டெரிவேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு விதமான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பைனாமியல், பாய்சான் இதெல்லாம் வரும். கண்டினியூஸ்ல நமக்கு எக்ஸ்போனென்ஷியல், நார்மல் இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். முதல்ல எக்ஸ்போனென்ஷியலோட ஃபார்முலா எழுதலாம். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா f of x equal to lambda into e power minus lambda x when x is greater than or equal to 0 otherwise. So x வந்து 0 ஓட அதிகமா இருக்கும்போது நமக்கு ஃபங்க்ஷன் lambda into e power minus lambda x இல்லைன்னா 0. இதுதான் நம்மளோட எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா, ஃபங்க்ஷன் f of x கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? முதல்ல மீன் கண்டுபிடிக்க போறோம். மீன்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை டிஸ்கிரீட்ஸ்க்கு எழுதும் போது சம்மேஷன் எழுதுவோம். அதையே நான் கண்டினியூஸ்க்கு எழுதும் போது இன்டெகிரல் ஆஃப். அதே தான் இங்க கண்டினியூஸ்க்கு எழுதும் போது நமக்கு இது இன்டெகிரல். டிஸ்கிரீட்ஸ்க்கு எழுதும் போது சம்மேஷன் எழுதுவோம். டிஸ்கிரீட்ஸ்க்கும் கண்டினியூஸ்க்கும் வித்தியாசம் தெரியணும்னா டிராப்ஸ் எடுத்துக்கோங்க. டேப்ல இருந்து டாட் டாட்டா ஒரு டிராப்பா விழும்போது நம்மளால அதை கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பண்ண முடியறது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இதே நம்ம ஃபோர்ஸா நம்ம டேப் ஓபன் பண்ணா கடகடன் தண்ணி கொட்டும். அப்ப நம்மளால அதை கவுண்டே பண்ண முடியாது. டிராப்ஸ் தான் கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் அன்கவுண்டபிள். நமக்கு எப்ப கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கோ அது இன்ஃபைனைட். அண்ட் அதோட பேரு தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் வரும்போது இன்டெகிரல், டிஸ்கிரீட் வரும்போது சம்மேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம கண்டினியூஸ், அதனால இன்டெகிரல். அப்ப நான் இதை எப்படி எழுதுவேன்? இன்டெகிரல் 0 to infinity x into f of x into dx. இந்த f of xன்றது நமக்கு எக்ஸ்போனென்ஷியலுக்கு கொடுத்திருக்கிற ஃபார்முலா. ஸோ இன்டெகிரல் 0ல இருந்து இன்ஃபினிட்டி x into என்னோட f of x வேல்யூ lambda into e power minus lambda x into dx. இப்போ இதுல எக்ஸ் இல்லாத டேர்ம் என்னால இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்ப அதை வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் இல்லாத டேர்ம்ன்றது இந்த லாம்டா மட்டும்தான். அப்ப லாம்டாவை நான் வெளியில எடுத்துடுறேன். லாம்டா வெளியில இருக்கட்டும். 0ல இருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்ப உள்ள ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒரு எக்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸ்போனென்ஷியல் இருக்கு. எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்கோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பெர்னாலி அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். நாம வந்து பெர்னாலியே அப்ளை பண்ண போறோம். ஏன்னா வேரியன்ஸ்க்கு அது எனக்கு ஈஸியா இருக்கும். அதனால பெர்னாலி. இந்த பார்ட்டை யூனும் இந்த பார்ட்டை வினும் எடுத்துக்க போறோம். ஸோ கீழே நம்ம பெர்னாலி நார்மலா எழுதுவோம்ல, யூன்ற டேர்ம் எக்ஸ், வின்ற டேர்ம் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். யூ டேஷ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. v1 இதை இன்டெகிரேட் பண்ணும்போது e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கீழே வரும். ஸோ மைனஸ் லாம்டா. அடுத்தது v2 திருப்பி இன்டெகிரேட் பண்றோம். e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படியே இருக்கும். ஏற்கனவே மைனஸ் லாம்டா இருக்கு. இப்போ இன்னொரு தடவை மைனஸ் லாம்டா வரும்போது 2 மைனஸ் லாம்டா. ஸோ பிளஸ் லாம்டா ஸ்கொயர் ஆயிரும். பெர்னாலி தான் இப்ப நான் அப்ளை பண்ணிருக்கேன். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ வெளியில லாம்டா இருக்கு. உள்ள uv1, யூவோட வேல்யூ எக்ஸ், இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை மைனஸ் லாம்டா மைனஸ் 1 இன்டூ இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை லாம்டா ஸ்கொயர். இதுக்கான வேல்யூ 0ல இருந்து இன்ஃபினிட்டி. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். முதல்ல நம்ம அப்பர் லிமிட்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்பர் லிமிட்கான வேல்யூ இன்ஃபினிட்டி. எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் இன்ஃபினிட்டி போடும் போதே எனக்கு எல்லாமே என்னவாயிடும்? இன்ஃபினிட்டின்னு வந்துடுது. நான் இதுக்கும் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பை லாம்டா ஸ்கொயர். இது அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட்ன்றது 0. எக்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல 0 பை மைனஸ் லாம்டா
minus e power 0 by lambda square. Okay. இப்போ infinity இங்க ஓரத்துல எழுதுறேன் பாருங்க. e power minus infinity-னா அதோட வேல்யூ 0 தான். ஸோ அப்போ எனக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாவே ஒண்ணுமே இல்லை, இந்த எல்லாமே 0. இங்க 0 இன்டூ சம்திங் e பவர் 0க்கு வேல்யூ இருக்கு, பட் 0 இன்டூ சம்திங் இருக்கிறதுனால அது என்னவாயிடும், அது ஃபுல்லாவே எனக்கு கேன்சல் ஆயிடுது, எந்த டேர்முக்குமே வேல்யூ இல்லை, எல்லாமே 0. இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ், இல்ல லாம்டா இது பிளஸ் ஆயிடுது, e பவர் 0 எனிதிங் பவர் 0ன்றது 1, ஸோ 1 பை லாம்டா ஸ்கொயர். இந்த லாம்டா ஒரு லாம்டா கேன்சல் ஆயிரும், ஸோ 1 பை லாம்டா. இப்போ என்னோட மீனோட வேல்யூ, தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 பை லாம்டா. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், வேரியன்ஸ். வேரியன்ஸோட ஃபார்முலா expectation of x square minus expectation of x whole square. இந்த expectation of x தான் மேல கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நமக்கு என்ன வேணும், வெறும் e of x square மட்டும் வேணும். e of x squareக்கு integral, இது continuous, அதனால integral x square into f of x into dx, limit 0ல இருந்து infinity. f of xன்றது exponentialோட formula. So 0ல இருந்து infinity x square e power lambda into e power minus lambda x by e power minus lambda x மட்டும்தான், by வராது, into dx. இப்ப நமக்கு இதுல x இல்லாத டேர்மை நம்ம வெளியில எடுக்க போறோம். x இல்லாத டேர்ம் ஒரே ஒரு லாம்டா மட்டும்தான் இருக்கு. அந்த லாம்டாவை மட்டும் வெளியில எடுத்துட்டா இன்டெகிரல் 0ல இருந்து இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் e பவர் மைனஸ் லாம்டா x இன்டூ dx. இங்கேயும் அதே பெர்னாலி தான் அப்ளை பண்ண போறோம். பை பார்ட்ஸ் போட்டா திருப்பி திருப்பி நான் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும், அதனால பெர்னாலிக்கு போறோம். ஸோ சைடில் யூன்ற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், வின்ற இடத்துல இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ், யூ டேஷ்ன்றது 2x, யூ டபுள் டேஷ்ன்றது 2, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வரோம் 0, வி ஒன்னுன்றது இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை மைனஸ் லாம்டா. அடுத்தது வரும்போது அது பிளஸ் ஆயிரும், இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை லாம்டா ஸ்கொயர் ஆயிடுது. v3 போடும்போது இங்க u3, அதனால v3 வரைக்கும் e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை மைனஸ் லாம்டா கியூப், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஸோ 1 2 3. இது அப்படியே எழுத போறோம். வெளியில ஏற்கனவே லாம்டா இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை மைனஸ் லாம்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆல்டர்னேட் சீரீஸ் 2x இன்டூ இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை லாம்டா ஸ்கொயர். Last term plus 2 into e power minus lambda x by minus lambda cube. Limit 0ல இருந்து infinity. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பிளஸ் மைனஸ்க்காக அழகா எழுதிக்கலாம், மேட்ச் பண்ணி எழுதிக்கலாம். கீழே இருக்கிற மைனஸை மேலே கொண்டு போறேன். எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை லாம்டா, இது மைனஸ் 2x இன்டூ இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை லாம்டா ஸ்கொயர். அடுத்தது வெளியில உள்ள இருக்கிற மைனஸ் வெளியே கொண்டு வரோம், மைனஸ் 2 இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை லாம்டா கியூப் இன்டூ 0 டு இன்ஃபினிட்டி எழுதியாச்சு. இப்போ அப்பர் லிமிட் ஒன்று ஒன்றா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, நான் இதுல எங்க இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு எந்த வேல்யூவும் கொடுக்க போறது இல்லை, அதனால அப்படியே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மைனஸ் லோவர் லிமிட், லோவர் லிமிட்ன்றது எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நான் இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 இன்டூ சம்திங், அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. அடுத்ததும் எனக்கு 0, இங்கேயும் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதுவும் ஃபுல்லாவே 0 ஆயிரும். ஸோ என்னோட ரெண்டாவது டேர்மும் 0. என்னோட மூணாவது டேர்ம்ல மட்டும் வேல்யூ இருக்கும், e2 e பவர் 0 பை லாம்டா கியூப். ஸோ அப்பர் லிமிட் எல்லாமே இன்ஃபினிட்டி, அது வேல்யூவே கிடையாது. லோவர் லிமிட்ல முதல் ரெண்டு 0 ஆயிடுது, ஏன்னா எக்ஸ் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்றதுனால. தேர்ட்ல மட்டும் வேல்யூ இருக்கு, பட் இந்த மைனஸை யூஸ் பண்ணி இது பிளஸ் ஆயிரும். வெளியில லாம்டா 2 பை லாம்டா கியூப், இது கேன்சல் ஆச்சுன்னா 2 பை லாம்டா ஸ்கொயர். இது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2 பை லாம்டா ஸ்கொயர்.
ஆனால் எனக்கு என்ன வேணும்? வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஈக்குவல் டு expectation of x square minus expectation of x whole square. So expectation of x square என்றது 2 by lambda square. Expectation of x முன்னாடி calculate பண்ணோம் 1 by lambda whole square. இப்போ whole square பண்ணும்போது எனக்கு இது என்னவாகும்? 2 by lambda square minus 1 by lambda square. 2 minus 1 என்றது 1. 1 by lambda square. ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸ்போனென்ஷியலுக்கு மீனும் வேரியன்ஸும் கால்குலேட் பண்ணோம். இதில் நான் பெர்னாலி அப்ளை பண்ணியிருக்கேன். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். என்ன டிஃப்ரென்ஸ்னா பை பார்ட்ஸ் நான் திருப்பி திருப்பி இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெர்னாலினா அட் அ ஸ்ட்ரெச் மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணி முடிச்சிடலாம்.